ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலில் அடுத்து பார்க்க போகிறது சமோசா பூரி. இங்கே நார்த் இந்தியாவில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய கிடைக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹாட்டான ஆயில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க வேண்டிதான். அதே மாதிரி சுடு தண்ணி வச்சு அதுவுமே இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து நல்லா திக்காக பிசைஞ்சிக்கணும். இப்போது இது வந்து நான் எல்லாத்தையுமே நல்லா கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா சூடாக இருக்கும். இப்போது இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையால் இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயும் சூடாக இருக்கும், தண்ணியும் சூடாக இருக்கும். அதனால் வந்து தெரியாத யாரும் வச்சிட வேண்டாம். இப்போ வந்துட்டு மாவை நான் நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து இழைக்க வேண்டியதான். இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான். இப்போ இங்கே பாருங்கள் 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. மாவுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம எப்படி சப்பாத்தி இழைப்போமோ அதே மாதிரி இழைக்க வேண்டியதான். நான் மாவோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கல. ஏன்னா ஆல்ரெடி மாவுலேயே எண்ணெய் இருக்குன்றதுனால நம்ம வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே வச்சு இழைச்சா நல்லா கரெக்டாக வரும். ரொம்பவும் தின்னாக இல்லாத ரொம்பவும் திக்காக இல்லாத மீடியமாக இழைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போடும்பொழுது அது அழகாக நல்லா உப்பி வரும். இப்போ இதை வந்துட்டு அந்த சைடில் இருக்க பார்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சமோசா ஷேப்பில் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கத்தி வச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு, எண்ணெயுமே சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஒன்று ஒன்றா நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இது வந்து மைதாவிலையும் நம்ம செய்யலாம். நான் தொடர்ச்சியாக மைதாவில் செய்கிறதுனால இது வந்து இன்றைக்கி ரவையில் செஞ்சுருக்கேன். இல்லை ரவை மைதா ரெண்டுத்தையும் சேர்த்தும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் இந்த வந்து ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரணும். எல்லாமே குட்டி குட்டியாக சமோசா மாதிரி அப்படியே உப்பி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு காரம் இன்னுமே நீங்கள் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா மாவோடையே கொஞ்சம் காரத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழைச்சி நம்ம வந்து இதில் வந்து காரம்லாம் சேர்க்கணும். ஆக்சுவலாக நான் காரம் நிறைய எடுக்க வேணான்றதுனால நான் வந்து ஒயிட்டாகவே இதை வந்து சமோசா வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரெட்டிஷாக தான் கிடைக்கும். அது வந்து நல்லா பொறப்புறான்னு வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ரெண்டாவது வந்து நார்த் இந்தியான்றது அதில் வந்து அவங்க அந்த சாட் மசாலா ஃப்ளேவர் அதெல்லாமே கலந்து தான் இருக்கும். நம்மளும் இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இல்லை எனக்கு அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்காதுன்னா நம்ம வெறுமனே நம்ம வந்து காரத்தூள் உப்பு அது மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் உப்பு தனி மிளகாத்தூள் சாட் மசாலா எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பூரி வந்து நல்லா சமோசா வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் போட்டு அப்படியே நல்லா குலுக்கி விட வேண்டியதான். வேறு எதுவும் வேலை கிடையாது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். சூப்பராக நம்மளோட சமோசா பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.